நான் தான் உங்க சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சிமிளி உருண்டைன்னு ஒன்று செய்யலாங்கம்மா. அது அம்மாவும் ஆயாலாம் ஊரில் செய்வாங்க, நல்லா இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப சத்தான உருண்டை. அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. இந்த சிமிளி உருண்டை செய்யறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் பார்க்கலாம் வாங்கம்மா. இது கெவுரு மாவு தாங்கம்மா, ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. கெவுரு மாவு நம்ம ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் வச்சுக்கிறோங்கம்மா. இது வந்து வேர்க்கடலைங்கம்மா. நம்ம கெவுரு மாவை விட கம்மியாக தான் வேர்க்கடலை எடுக்கணும். அதுதான் அதிகமாக கெவுரு மாவு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணுங்கம்மா. சின்ன குட்டி கிளாஸில் தான் வச்சுக்கிறோங்கம்மா. இது வந்து எள்ளுங்கம்மா, கருப்பு எள்ளு வாங்கி வச்சுருக்குறோம். கருப்பு எள்ளு தான் போடணும் இதுக்கு. இது தேவையான அளவு வெள்ளங்கம்மா. இது வெள்ளம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுக்கலாம். எவ்வளோ பொருள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட உருண்டை பிடிச்சிக்கலாங்கம்மா. அதுக்காக வெள்ளம் எடுத்து வச்சுக்கணும். நல்லா இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கொதிக்கலாம் வைக்க போதில்ல, கொஞ்சம் வாங்கும்போது மட்டும் மண் இல்லாத வெள்ளமாக வாங்கிக்கோங்கம்மா, சுத்தமான வெள்ளமாக கொஞ்சம் பார்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மாவு பேசுவீங்க, அதுக்காக உப்பு எடுத்து வச்சுக்கிறோம்மா. வாங்கம்மா, இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எள்ளை வந்து நம்ம இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்கம்மா. ஏன்னா மண் இருக்கும், எப்படினாலும் இதில் மண் இருக்கும். சில்வர் பாத்திரத்தை நம்ம ஊற்றி கழுவும் போது வழுவழுன்னு அந்த மண் அது வந்துடும், நிற்காது. இதுலனாக்கா கொஞ்சம் கரகரன்னு இருக்குதுங்க இல்லையா, மண் வந்து அதிலே தங்கிடும். நம்ம அது மாதிரி கழுவி எடுத்துக்கலாமா. எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கம்மா. அப்படி பண்ணுங்கன்னா வருங்கம்மா. அது இப்படி பண்ணோம்னா தான் எள்ளு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்படியே மண் அடியில் நிற்கும். அடியில் மண் பொடியாக மண் இருக்கும். நம்ம இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி கூட பண்ணிக்கணுங்கம்மா. பண்ணினா தான் மண் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வாய் இல்லைன்னா மண் வாய்க்கு வந்துருங்கம்மா. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாமா. கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தால் கூட மொத்தமாக நின்றுடும். அதுக்காக இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாங்கம்மா. இந்த மாதிரி இப்போ மண் எதுவும் இல்லைங்கம்மா, க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி நல்லா வெடிகட்டிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா அலசிக்கலாங்கம்மா. இதை எள்ளு வந்து ஈரமாக இப்போ தான் நம்ம கழுவி இருக்கோம். ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு நம்ம வளர்க்கலாங்கம்மா. அது படன்னு பொரியும். பொரிஞ்சிச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்கம்மா. நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவும் தீய வைக்க வேண்டாங்கம்மா. அது எல்லாமே படன்னு பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. ஈரத்தோடவே போட்டுடலாம், தண்ணி இருந்தால் கூட பரவாயில்லங்கம்மா. தண்ணிலாம் நல்லா போயிடுச்சு, அழகாக படன்னு இப்போ பொரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாகவே பொரிஞ்சிடுற அளவுக்கு இது பண்ணி சின்ன தீயில வச்சுக்கோங்கம்மா. இது வறந்துச்சிங்கம்மா. இப்போ எடுத்துக்கலாங்கம்மா. இது உங்களுக்கு வறந்துச்சின்னு தெரியணுன்னா 1-2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட மொறுன்னு இருக்குங்கம்மா. இல்லைன்னா ஒரு மாதிரி வெதுக்குன்னு இருக்கும். அப்படி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாங்கம்மா. நம்ம இது போட்டுக்கலாங்கம்மா. இதை நம்ம இப்போ வேர்க்கடலை கொட்டி நல்லா வறுத்துக்கலாங்கம்மா. இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம். மாவு தான் அதிகமாக இருக்கணுங்க, வேர்க்கடலை கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி நான் இப்போ பார்த்தோன்னா தோலோடு எடுத்துக்கிறேங்கம்மா. தோல் உங்களுக்கு வேணாம் உரிச்சிட்டு பண்ணாலும் நம்ம வறுத்துட்டு அதை இப்படி உரிச்சோம்னா 2 பாதி ஆகும் இல்லையா, அப்போ அதை கூட போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இப்போ தோலோடு தான், அதுவும் நல்லது, சத்துன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தோலோட இப்போ போட்டு வறுக்கிறேங்கம்மா. இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்கம்மா. பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லாவே வறுத்துக்கணுங்கம்மா. இது கொஞ்சம் பொறுமையான சின்ன தீயிலே வறுத்துக்கணுங்கம்மா. இது நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சிங்கம்மா. இது இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்கம்மா. இதில் மாற்றிக்கின்னு உப்பு போட்டு பிசைஞ்சு இது அடை மாதிரி தட்டலாங்கம்மா. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்கம்மா. இப்போ கொஞ்சம் இந்த மாவு தேவையான அளவு கொஞ்சம் திட்டமாக உப்பு போட்டுக்கலாங்கம்மா. இது தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. தண்ணி ஊற்றி நம்ம ரொட்டிலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம கெவுரு மாவு அடை சுட்டோம் இல்லைங்கம்மா, மாடி மேலே ராகி அடைன்னு சொல்லி, அது மாதிரி அந்த பதத்துக்கு இது மாதிரி மாவு இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாங்கம்மா. கல் காஞ்சிச்சிங்கம்மா. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாங்கம்மா. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாவே போதுங்கம்மா. ஏன்னா நம்ம எள்ளுலேயும் எண்ணெய் இருக்கும், வேர்க்கடலையிலையும் எண்ணெய் இருக்கும். அதனால இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்கம்மா. கொஞ்சம் கனமாக வச்சு இதில் தட்டிடுவோம். கனமாக வச்சு தட்டினோம்னா அப்போ தான் அது மொறுன்னு ஆகக்கூடாது, மாவு மட்டும்தான் வேகணுங்கம்மா. மொறுன்னு ஆயிடுச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சி உடச்சிக்கும். அதனால நம்ம மெத்துன்னு தான் இது மாவு வேகணும், ஆனால் வெந்துடணும். அதனால பொறுமையான தீயில வச்சு வேக வைக்கலாங்கம்மா.
இப்போ இதை சுற்றி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாங்கம்மா. இந்த மாதிரி மூடி போட்டோம்னா அது பொறுமையாக அது உள்ளவே வேகுங்கம்மா. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டாங்கம்மா. இது மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். ஊர்லலாம் வந்து நம்ம ஆட்டுக்கல்ல அன்றைக்கி உப்பு உருண்டை செய்யறதுக்காக ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சி இல்லையா, அதில் போட்டு உலக்க வச்சு இடிப்பாங்க. ஆட்டுக்கல்ல இருக்குது, உலக்க இல்லைங்க. உலக்க எடுத்து அதே மாதிரி கூட நான் இடிச்சு கூட காட்டுவேன், ஆனால் உலக்க இல்லை இருங்க. அதனால் மிக்சியில் அரைக்கிறது மாதிரி காட்டுறேங்கம்மா. எள்ளு வெள்ளெல்லாம் மட்டும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்கம்மா. வேர்க்கல்ல நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப நம்ம அரைக்கிற வரைக்கும் நைஸாக இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம இப்படி பிடிச்சோம்னா இந்த எள்ளு உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். அந்த பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாங்கம்மா. நல்லா நம்ம மாவை அரைக்கலாங்கம்மா. இந்த மாதிரி கொறுன்னு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கம்மா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் அம்மா எல்லாம் செய்வாங்க, ஆசையாக சாப்பிடும். நம்ம வீடியோ அந்த உருண்டை செஞ்சோம்னா வீடியோ ஒரே வாசனையாக இருக்குமா. எள்ளு வாசனை, வேர்க்கடலை வாசனைன்னு சொல்லிட்டு கம்மன்னு ஒரே வாசனையாக இருக்குங்க. ரொம்பவும் உடம்புக்கு சத்துங்கம்மா இந்த உருண்டை. இப்போ வெல்லம் போட்டு நம்ம இது வெள்ளத்தையும் அது மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. வெல்லம் மட்டும் நம்ம நல்லா தூளாக கொஞ்சம் இடித்து வச்சு தான் மிக்சியில் போடணுங்க, இல்லைன்னா ஜார் உடச்சிக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா இதுவே நம்ம மாவு மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கின்னு அப்புறம் போடலாங்கம்மா. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா, அதிகம் வேணாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டு பார்த்து இனிப்பு சாப்பிட்டு பார்த்து கூட நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்கம்மா. ரொம்பவும் இனிப்பு வேண்டாம், திட்டமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் வேண்டாங்கம்மா. எப்படி இருக்குன்னு திருப்பி போடலாங்கம்மா. இது பாருங்கம்மா, இப்படி இருக்கு. இப்போ நம்ம இப்படி எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்கலாங்கம்மா. நல்லா அது பாருங்கம்மா வெந்திருக்குது. இப்படி திருப்பி போட்டு மறுபடியும் நம்ம இந்த பக்கம் மூடி போடலாங்கம்மா. அதுக்குள்ள வெள்ளத்தை போட்டு அரைச்சி எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கலாங்கம்மா. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி அரைஞ்சிட்டு பாவு வெள்ளன்றத நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா. இப்போ நம்ம இது ஒரு ஓரமா இப்படி வச்சுக்கின்னு கெவுரு மாவு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து உருண்டை பிடிக்கலாங்கம்மா. கூட வேக வேண்டாங்கம்மா. நம்ம இந்த தோசை கல்ல வச்சிருக்கோம் இல்லையா, இப்படி அங்கங்க இப்படி ஓட்ட மாதிரி போட்டு கூட குத்தி குத்தி ஒரு மாதிரி உள்ளெல்லாம் வெந்துருக்குதான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக இப்படி மடிச்சு இப்படி உடச்சி கூட நம்ம பண்ணிக்கலாங்கம்மா. மிக்சியில் அரைக்க தானே போறோம், அதனால இப்படிலாம் பண்ணி உள்ளெல்லாம் நல்லா வேகணும், மாவா இருக்கக்கூடாது. அதனால நம்ம ரெண்டாலாம் இப்படி உடச்சிக்கலாங்கம்மா. உடச்சி சின்ன சின்னதாக பண்ணிக்கலாங்கம்மா. இந்த மாதிரி புட்டு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் திருப்பி சின்ன அடுப்புலேயே தாங்கம்மா மூடி போட்டே தான் வேகணும். இது அப்போ தான் பஞ்சு மாதிரி இருக்கணும். கெவுரு மொறுமொறுன்னு இருக்காது, பஞ்சு மாதிரி. இது பாருங்கம்மா, மெத்துன்னு இப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும். திரும்பவும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்கம்மா. பார்க்கலாங்கம்மா வெந்துச்சான்னு. பாருங்கம்மா, மாவே தெரியல பாருங்க, நல்லா வெந்துச்சு. இன்னும் இதுக்கு மேலே போச்சுன்னா இது மொறுமொறுன்னு ஆகிடும். இதுதான் வெந்து போன ஸ்டேஜுங்கம்மா. இப்போ எடுத்துடலாங்கம்மா. இது நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாங்க. நல்லா சின்ன சின்னதாக புட்டு போடணுங்கம்மா. இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு தான் அரைச்சிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசெல்லாம் மிக்சியில் போடக்கூடாதுங்கம்மா. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுதோ நல்லா சின்னதாக குட்டியாக கிள்ளி போட்டுக்கோங்கம்மா. ரொம்ப குட்டியாக கிள்ளி போட்டுக்கோங்க. நான் கிள்ளி போட்டு உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. குட்டியாக புட்டு வச்சுட்டோங்கம்மா. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்கம்மா. நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டோங்கம்மா. இங்கே பாருங்கம்மா. இப்போ நம்ம அதை வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அதில் கொட்டி உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்கம்மா. இதில் கொட்டிக்கலாங்கம்மா. நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கின்னு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இனிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கின்னு கூட அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா, கலந்துட்டோம். இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கலாங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா உருண்டை இது மாதிரி கலந்துட்டு நல்லா இது மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்கம்மா. நல்லா வெல்லம் போட்ட உடனேவே அந்த எள்ளு வேர்க்கடலை அந்த எண்ணெய் மாதிரி வந்துடும். நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடுங்கம்மா. அதுதாங்கம்மா, பிடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, கொஞ்சம் மாவு தான் எடுத்தோம். ஒரு பெரிய டம்ளரில் ஒரு மாவும் கொஞ்சம். இதுதாங்கம்மா நம்ம செஞ்ச சிமிலி உருண்டை. பார்க்கவே அழகாக இருக்குங்கம்மா. இந்த பாருங்கள், வேர்க்கடலாம் அதுதான். நம்ம வேர்க்கடலை மட்டும் தூளாக அரைச்சிடாதீங்கம்மா. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்கன்னா மேலே அழகாக இது மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது நம்ம வாயில் அது மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. இந்த உருண்டை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கம்மா. நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.